ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இந்த அலோபதி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த 4 வைத்திய முறை, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்குரிய முறை இருக்குது. இந்த எனக்கு உள்ள டவுட் என்னென்னா, இந்த ஆயுர்வேதத்துக்கும் சித்தாவுக்கும் ஹோமியோபதிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. மொத்தம் 3 சொல்கிறீங்க. மொத்தம் நம்ம இதில் 5 வரும். சேர்த்து தான் ஆயுஷ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவோம். ஓகே ஓகே. ஆயுஷில் ஏனா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா நேச்சுரோபதி, யூனா யுனானி, எஸ் சித்தா அண்ட் ஹச் ஹோமியோபதி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆயுர்வேதா நம்மளுடைய மருத்துவம் சொல்லியாச்சு. ஸோ சித்தாவுக்கும் ஆயுர்வேதாவுக்கும் ஒரு கம்பேர் பண்ணால் ஈஸியாக புரியும். இப்போ சித்தா வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய முறையில் தான், நம்ம எந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கோமோ அதே சித்தாந்தம் தான் கிட்டத்தட்ட சித்தாலயம் அடிப்படை. ஸோ நம்ம வாதம் பித்த கஃபம், அவங்க வாதம் பித்தம் கஃபம். இன்னும் நம்ம ஸ்கந்தம் எல்லாமே, நம்மளோட புக் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கோம். அவங்களோடது எல்லாமே நம்முடைய தமிழில் இருக்கும் சித்தால. நம்மளுடைய இது நம்மளுடைய ஆயுர்வேத புக் எல்லாமே வந்துட்டு ஆச்சாரியக்கள் சரகா, சுசுதா, வாக்பட்டா, காஷ்யப்பா இவங்க எழுதுனது. நம்முடைய சித்தம் சம்பந்தமான நூல்கள் வந்து நம்முடைய சித்தர்கள் எல்லாம் எழுதுனது. கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் சில மருத்துவங்கள் மாறுபடும், மெடிசின்ஸ் மாறும், அது உண்டாக்குற முறைகள் மாறும். நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நம்முடைய ஆயுர்வேதங்களில் வந்துட்டு ஒரு 70% நம்ம பிளான்ட் பேஸ்டு, நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட பிளான்ட் சோர்ஸ் மெடிசன் போயிடும். நம்ம கஷாயங்கள், சூர்ணங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சித்தால வந்து மினரல்ஸ் பேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. நம்ம மினரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான்ட் பேஸ்ட் தான் வந்துட்டு அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கடுத்து மினரல்ஸ் வருவோம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் பெரிய லெவலில் பரவிச்சு. அதாவது அவங்க யூடியூப்பை பார்த்து அவங்க வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக இந்த வீடியோ பார்த்து வெங்காரம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி இறந்துட்டதா. அது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார்? நமக்கு ஒரு விஷயம், நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல அதை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மெடிசன் எடுக்கணும். அவங்க வெங்காரம்ங்கிறது என்னென்னா ஒரு உப்பு, போராக்ஸ் சக்கரை உப்பு. அது சித்தால வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. நம்மளுடைய கனிமங்க, நம்ம பஸ்மா எதுவுமே யூஸ் பண்ணாலுமே இவ்வளோ தான் யூஸ் பண்ண சொல்லுவோம். எம்ஜி கணக்கில் தான் கொடுப்போம். அவங்க எவ்வளோ டோஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. அது மாதிரி வீடியோவில் சொல்கிறவங்களும் ஒரு மருந்து சொல்லிட்டு அதுக்கான டோஸ் எப்படி எடுக்குன்னு சொல்கிறதில்ல. அதோட அனுப்பானம், ஆயுர்வேதால அனுப்பானம்னு சொல்லுவோம், எதோட கொடுக்குறோங்கிறது இருக்குது. ஒரு மருந்தை இஞ்சி சாரோட கொடுக்கும்போது அதோட வேலை வேற மாதிரி இருக்கும், மோரோட கொடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும், தேனோட கொடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும், நைட்டில் கொடுக்கும்போது அதோட வேலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான். ஒரே மெடிசன் தான், வேலைகளும் அதோட சேர்க்கையும் மாறும்போது எல்லாம் கண்டிப்பாக மாறும். அதுதான் அனுப்பானம்னு சொல்லுவோம். அது மாறும்போது அதோடைய திறனே மாறும், அது செயல்படுற விதமே மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வெறும் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு எடுத்ததுங்கிறது ரொம்ப தவறு. அந்த தவறு யாருமே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். நிறைய பேர் வரும்போது ஓபியில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சு எடுக்கிறேன், நான் யூடியூப்பில் இதை சொன்னாங்க, நான் தேய்ச்சி பார்த்தேன், எனக்கு முடி கொட்டி போச்சு, யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறாங்கங்கிறப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றின நாலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹெல்த்துக்காக நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னாலே 1க்கு 10 தடவை ட்ரையல் ரூம் போயிட்டு நமக்கு ஃபிட்டாக இருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம், இல்லை கூட வந்தவங்கள்ட்ட கேட்போம், இல்லை வேலை பார்க்குற வேண்டியது எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வந்து வாங்கிட்டே வருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடல் நலம் சார்ந்து, நம்மளுடைய ஹெல்த்து சார்ந்து ஒரு விஷயம் எடுக்கும்போது அதை பற்றி ஒரு 2 பேர்கிட்ட கேட்கணும். இல்லை அந்த டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் வெளியில் கேட்குறத விட நம்ம போயிட்டு நம்மளோட மருத்துவர்கிட்ட போய் கேட்கணும், இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு மருந்து எடுக்க போகிறேன், இது எடுக்கலாமா, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணக்கப்புறம் எடுத்தாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சேஃப். அது மாதிரி நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கணும், சித்த மருத்துவங்கள் எல்லாமே ஒருத்தவங்களுக்கும் மருந்து மாறும். என்றைக்குமே அது வந்து அது ஒருத்தவங்களுக்கு சேர்ற மருந்து இன்னொருத்தவங்களுக்கு சேருமானா சேராது. அவங்களோட பிரகிருதிங்கிறது, அவங்களோட உடலமைப்புங்கிறது வேற, இவங்களோட உடலமைப்பு வேற, அவங்களோட அக்னி வேறையா இருக்கலாம், இவங்களோட அக்னி வேறையா இருக்கலாம். ஒரே குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலுமே மாறும். ஸோ அதை அனுசரித்து தான் மருந்து எடுத்துக்கணும். மற்றபடி இந்த வீடியோவில் சொல்கிறாங்க, இது எடுக்க சொன்னாங்க, எனக்கு அங்கே போய் கேட்டுச்சு, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டது நான் எடுத்து தேய்க்கிறேன், அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் யாரும் பண்ண வேண்டாம்.